ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாங்க இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறத சொல்லிடுறேன். 2026 ஆண்டு பிறந்து கரெக்டாக 2 மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஸோ 2026 ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2வது மாதமும் முடிவடைவதற்கு வாய்ப்புகள் வந்துருச்சு. அதாவது நாட்கள் வந்துருச்சு. 2வது மாதம் முடிந்துட்டு நெக்ஸ்ட்டு 3வது ஆங்கில மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்ச் மாதம் கிரக நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். ஆண்டுடைய 2 மாதம் போலவே 3வது மாதமும் இருக்குமா, இல்லை 3வது மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். அந்த வகையில் மார்ச் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு பணமழையா, இடமாற்றமா, இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பா, இல்லை ஆரோக்கிய பாதிப்பு நீங்குமா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கான முழுமையான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பலன்கள் மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய மார்ச் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஆன்மீக பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேச ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு மார்ச் மாத பலன்களை உங்களுக்கு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். மேச ராசிக்கு 2026 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் இப்படி இருக்கிறது என்பது இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் 2026 ராசி பலன்கள் பார்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு கலவையான மாதமாக இருக்கும். மேலும் சவால்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மார்ச் மாதமானது உங்களுக்கு இருக்கும். மேச ராசினரை பொறுத்தவரையில் கிரகநிலைகளை நல்லா ஆராய்ந்து பார்க்கையில் இந்த மாதத்தில் தொடக்கத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன்லாம் 5 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். சனி பகவான் 12வது வீட்லையும், குரு பகவான் 3வது வீட்லையும், கேது பகவான் 5வது வீட்லையும் சஞ்சரிப்பது மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த மாற்றங்கள் தான் என்னென்னங்கிறத மார்ச்சிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பொருளாதார நிலையில் வரவு செலவு எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மேச ராசினருக்கு மார்ச் மாதம் பொருளாதார நிலை பார்க்கையில் பணவரவு அதிகமாக இருக்கு, செலவு அந்த அளவிற்கு இருக்காது. இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரும். ஆனால் மாதத்தில் பின்பகுதியில் இந்த நிலையானது தலைகீழாக மாறிவிடும். வரவை காட்டிலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம். இதன் காரணமாக மாத வரவு செலவு கணக்கை முழுமையாக தீர்மானிக்க வரவு வரும்போது சேமித்து வைத்துக் கொள்வது நன்மை தரும். பொருளாதாரத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அதனால் இப்படி நடக்கணும் என்பது மார்ச் மாதத்துக்கு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய நேரத்தை விட கூடுதலான நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்குள்ளே ஏற்படும். இதன் காரணமாக போதுமான ஓய்வு இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படலாம். சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஸோ தொழில் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் காதல், திருமணம் மற்றும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். மேச ராசினருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் தொடக்கத்தில் இனிமையானதாக இருக்கும். ஆனால் பின்பகுதியில் காதல் ஜோடிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் இருவருமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மேலும்
ஒருவருக்கொருவர் நிறைய விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உறவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். வரக்கூடிய மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த பயிற்சியானது மேச ராசிக்கு சில கசப்பான சங்கடங்களை ஏற்படுத்தும் உறவில். எனினும் மாத கடைசியில் மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்குங்கிறதுனால அந்த கசப்பு நேரத்தில் அமைதியை பொறுமையை காக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். மெயினாக குடும்ப உறவினர்களுடைய வருகையும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும் என்பது மார்ச் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத மாணவர்களுக்கு சொல்கிறேன். மேசராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு படிப்பில் சற்று ஆர்வமானது குறையும். படிக்கும்போதே படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். மேல் படிப்பிற்காக வெளிநாடு வெளியூர் செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்கிறதுனால அதற்கான முயற்சியை மார்ச்சில் இறங்கி மாணவர்கள் செய்யலாம். கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபைனலாக ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 2ஆம் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் நேரம் கடந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் பாதியில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் தாங்க மார்ச்சில் உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ மார்ச் மாதம் முழுவதும் கஷ்டமில்லாமல் வாழ மார்ச் 1 அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் சொல்லித்தரேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயத்தை துவங்குவதாக இருந்தால் மாதத்தில் முதல் நாள் துவங்கலாம். அந்த வகையில் பார்த்தால் இந்த டைம் மார்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பிறக்க இருக்குது. இந்த நாளில் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு புது பழக்கத்தை கொண்டு பாருங்கள். இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு வரப்போக கஷ்டத்திற்கு அந்த இறைவனை பொறுப்பேற்று கொள்வார். அதாவது நீங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டாம். கஷ்டத்தையும் பாரத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டாம். பிரச்சனையை அழகாக இறைவன் கையில் ஒப்படைப்பதற்கான ஒரு எளிய ஆன்மீக சார்ந்த வழிபாட்டு முறை தான் இது வழிபாட்டு முறை என்று சொல்வதை விட பரிகாரம் என்று வைத்து கொண்டால் சரி, அல்லது மேஜிக் என்று வைத்து கொண்டாலும் சரி. ஆனால் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது, அவ்வளோதான். அந்த வழியை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மார்ச் மாதம் இந்த முறை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இதே போல் நீங்கள் பழக்கத்தை பின்பற்றி கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஒரு மாதத்தில் இத்தனை கஷ்டங்கள் தான் எனக்கு வரும் என்று குறிப்பிட்டு யாராலும் சொல்ல முடியாது. கஷ்டம் அது பாட்டுக்கு வரும் போகும். உங்களுடைய வீட்டில் எப்போதுமே ஒரு உண்டியல் வைத்து கொள்ளுங்க. கஷ்டம் தீர்வதற்கான உண்டியல் அது. இதை பூஜரையில் தான் வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அலமாரி அல்லது வரவேற்பறையில் கூட எந்த இடத்துல வைத்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, என்ன செய்வது அப்படின்னா 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து குலதெய்வத்தை மனதார நிறுத்து பிரார்த்தனை செய்து உண்டியலில் போடுங்க. 1 ரூபாய் கூட போடலாம், தவறு கிடையாது. இந்த கஷ்டத்தை குலதெய்வம் நீயே பார்த்துக்கொள், உன் கையில் ஒப்படைத்து விட்டேன், இதற்கான தீர்வை நீயே சொல்லிவிடு என்று சொல்லி ஒரு நிமிடம் அந்த குலதெய்வத்தை வேண்டி பிறகு உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். இவ்வளவுதான் வழிபாடு, இவ்வளவுதான் பரிகாரம். உங்களுடைய பிரச்சனை அந்த தெய்வத்தின் கையில் ஒப்படைத்து விட்டீர்கள், அதற்கான காணிக்கை போட்டு விட்டீர்கள். இப்படி இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டம் எந்த அளவுக்கு விரைவாக சரியாகிறது என்பதை நீங்களே உணர்வீங்க. பாரத்தை நீங்களே சுமக்கவே வேண்டாம், அந்த தெய்வம் பார்த்து கொள்ளும். குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிறவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டி போடுங்க. குலதெய்வம் தெரிந்தாலும் இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி உண்டியில் பணம் போடலாம், தவறு ஒன்று கிடையாது. ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு துளி சந்தேகம் கூட வரக்கூடாது. முழு நம்பிக்கையாக பொறுப்பை கடவுளிடம் இந்த மார்ச்சிலிருந்து ஒப்படைத்து விடுங்க. இந்த மார்ச் மாதம் முடியும் போது அந்த உண்டியில் தூக்கி பாருங்கள், எவ்வளவு
எவ்வளவு பாரத்தை உங்களிடமிருந்து அந்த இறைவன் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சில்லறை காசுகள் கனமாக இருக்கும் அல்லவா, அந்த அளவுக்கு கனமான கஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இதுவே சாட்சி. ஸோ இந்த பரிகாரத்தை தான் இந்த மார்ச்சில் ட்ரை பண்ணுங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வர. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.